லைஃப்பில் என்ன அடுத்த பிளான் உங்களுக்கு? காலேஜ் போகணும். ஏன் காலேஜ்? சரி, காலேஜில் என்ன படிக்கிறதா இருக்கு ஐடியல்? ஒரு மயிரும் இல்லை, என்ன மாதிரியே இருக்கான். அவன் திருந்திடுவான். நீ எப்போ திருந்த போற? நான் திரும்பிட்டேன் கொஞ்சம். என்ன திரும்பிட்டேன்டியா? வல்லவன் சிம்புடா. ரீமாசன் யாரு? மாநாடு சிம்பு. மன்மதன் வந்துருச்சு. மாநாடுக்கு மாத்திட்டான். இல்ல மாநாடு தான். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டாங்க மாநாடு சிம்பு. ஏன்டா ஞாபகம் இருக்கா? மீஸ் எடுத்தா மாநாடு. இன்னைக்கு யாரோட ஃபேன் மிஸ்டர் சூப்ளெக்ஸ்? அனிலா. அதான் 2 அணில். அதையே இங்க தடுவுறேன். 2 அணில் என்ன? பாரு மக்களே வா. தடபுறத வேற நீ பாருன்றத தெரியாது. நீ பண்ணல இப்போ இப்படின்னுடா. சரி, ஆனா ஸ்ரீராம் நினைச்சிட்டியா? அதுக்கும் பார்த்தல, நீ தான் பார்த்தல. பார்க்கவே இல்லை, கண்ணை மூடிட்டா. முடியலடாப்பா. நல்லா இருக்கு. போட்டோ எடுக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து ஒரு போஸ்ட். சரி போ, நில்லு. நீ போய் இல்லை, அவன் எடுக்கிறது. நான்லாம் எடுக்க மாட்டேன். போட்டோ நீ எடுக்க வேணா எடு, நீ வேணா. போட்டோ எடுக்க பிடிக்காது. யாருக்கு? யுவன்கா? யுவன் போட்டோ எடுக்க பிடிக்காதா? போஸ்ட்டில் யார் போட தான் பிடிக்கும். போஸ்டர் நல்லா இருக்கும். இல்லை, நான் பார்த்துட்டேன். அதனால எப்படா பார்க்குறேன் இதெல்லாம்? என்ன லீக்ஸ் எதுனா வருதா வெப்சைட்டில்? நான் அங்கேயே பார்த்துட்டேன். நீ கிட்ட வந்து பார்க்குறேன். என்ன கிட்ட தான் பார்ப்பானுங்க. நீ எதுக்கு அதை எனக்கு சொன்னன்னு தெரியும். அதாவது 10 பேர் போட்ட காயின் பாக்ஸை எனக்கு காட்டுறேன். உனக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷான பிசிஓ கேட்குதுல்ல? இல்லை நான் கேட்கல. போடாமலே இருக்கு. காயின் போடாமல் இருக்கு. கடைசி வரைக்கும் காயின் போடாமல் அண்ணா தான். யாரும் போட விட மாட்டாங்க. அது ஒரு விஷயம். யாரும் போட விட மாட்டாங்கன்னா அதுக்கு எதுக்குடா? அதுக்கு உடச்சி போட்டு போகலாம்ல. தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. ஏன் அவங்களை நம்ம ஏதோ டீஸ் பண்ணுறோம்? என்னது? யாரும் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம என்ன அவங்க உட்காந்து டீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ஏய், நீ ஈவ்டீசிங் முடிச்சு கொடுத்துருவ போலேங்க. அப்போல்லாம் ஒன்றும் நம்ம இல்லையங்க. நீ தான் ஒன்று ரேட் பண்ணிக்கிற. சரி விடு. அது ஆம்பளை. சரி. டேய் யார் ஓடி? ஐயோ, ஒரே காஜா இல்லையா? அண்ணாவா அங்கிளான்னு தெரியல. அந்த அங்கிள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும். இது இப்போதைக்கு எந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலும் மேல் ஃபீமேல் ரேதர் நாட் டு சேன்னு இருக்குதுன்றதுனால நீ கை காட்டினது ரெக்கார்டில் இருக்குது. இது போட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதியா? மெம்பர்ஸ் போடுறதுக்கு தான்டா எடுக்கிறோமே. மெம்பர்ஷிப் போட்டு நான் இன்னும் பேசி ரிவீல் பண்ணல. இந்த மட்டும் கட் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாது. அங்கட் வருஷன் தான். நான் உன்னை ஏன் சொல்ல போகிறேன் சூப்ளெக்ஸ். இப்போ சொல்லு. கட் பண்ணி எடிட்டில் போய்க்குமா? இல்லை பரவாயில்ல. முதல்ல அவன் வந்து பார்க்குறான்னு பார்க்கலாம், அப்புறம் அதை முடிவு பண்ணிக்கலாம். நாங்கள் எதுக்கு இவ்வளோ நாள் சித்து சேனலில் போடாமல் இருக்கோம்? போட்டால் வியூஸ் பிச்சுக்கும். இல்லை அது போடுற வீடியோவா? ஒரே காஜ். இன்னைக்கு என்ன பிளான் இருந்தது? எனக்கு ஏதோ இல்லை, தூங்கியிருப்பேன். சார் ஃபோர்ட்நைட்டில் வெறியா ஆடிட்டு இருக்கியா? ஃபோர்ட்நைட்டா? ஆமாம், நேற்று கற்றுக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் மல்டி எலிமினேஷன் காட்டுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், நான் லெவல் 1ல் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீ 2-3 பேர் கில் பண்ண நான் காட்டுவோம்ல, அது 10 கில் பண்ணையா? அப்புறம் போய் பார்த்தா சரி லெவல் 1ல் இருக்கு. 35 கில் நான் பண்ணியிருக்கேன். அதனால் டெய்லியும் கில் பண்ணுறேன். புரியல? ஓகே புரிஞ்சிச்சு. கொஞ்சம் அடல்ட்டாக போனால் அப்படியே அந்த அடல்ட்டோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வந்துடணும். அப்படிதானே? ஐயோ, நான் கிட்டு தான். அதான் சொல்கிறேன். ரிலீஸ் ஆகும்போது ஃபீடோ ஃபைல் கேஸ் மேலே விடுவோம். எனக்கு என்ன வெளில பிரியாணி சாப்பிட்ருவோமா பேசாமல்? ஆனால் போனோம். காசு போட்டுக்கலாம். பார்த்து போட்டு என்னடா ஓகே தானே? மெக்டானல்ட்ஸ் போயிட்டு டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர்டர் பண்ணி சரி, என்னமோ ஒன்று காம்போ தான் வாங்குவோம் எப்படினாலும். சரியா? வாங்கிட்டு டோட்டல் ப்ரைஸை டிவைட் பண்ணிடலாம், பிடிச்சிக்கலாம். அருமையான பாடல் இல்லவா? அதான் கேட்டேன். அதான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். நான் கேட்டியான்னு தான் கேட்டேன், ஃபீல்லாம் உன்னை கேட்கல. நீ ஃபீல் பண்ணனா அந்த லிரிக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுதுடா. ஒரு தடவை நம்ம வரும்போது இதே ஆடு தாண்டா ஓடிட்டு. ஆனால் சலிக்காமல் இருக்குன்றியா? சரி, 2 மணி நேரம் அவன் லைவ் பார்க்கணும், சலிக்காமல். உன்னே தான் பார்க்குறான். எனக்கு ஒன்றே தெரியல. கிளம்புறேன்டா கிளம்புறேன். அதாவது ரொம்ப லைவில் அவனை அப்யூஸ் பண்ணியிருக்க போல டெய்லியும் போட்டு. அவனே என்னைக்கோ ஒரு நாள் தான் லைவ் வருவான். இல்லை பார்த்துட்டு இருப்பேன், கமெண்ட் தான் பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிருவில்ல நீ அவன் இருக்காது. அப்போ
அப்புறம் கேள்வி கேட்டனா அது சோம்பேறித்தனம் அவன் பதில் சொல்ல. அது வேற ஒன்று இருக்குது. உன்ன மாதிரி ஏன்டா இப்படி சோம்பேறித்தனத்தோட எக்ஸ்ட்ரீமாக ஒரு வருஷனா இருக்கீங்க. இல்லை ஸ்ட்ரீம் போட்டு கேம் விளாட போயிருவேன். இவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவோம். நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்எக்ஸ் கேமர்ஸ்னு வரும் ஒரு ஐடியா, அது இவன் தான். எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. போட்டு தாக்குங்க. வன்மத்தின் உச்ச கட்டத்துக்கு போனோம் சரிங்களா. என் மேலே வன்மம் கத்த மாட்டாங்க, என்ன யாருன்னு தெரியாது. அதான் சொல்லிட்டோமேடா சூப்ளெக்ஸ்னு. என்ன படம் சொல்லுது? கதிர்வேலன். அவ்வளோதானே, அவன் ஃபீல்லாம் பண்ணுறான். கீர்த்தி சுரேஷ் படம் தான் எனக்கு தெரியும், இந்த படம் தெரியாது. இது கீர்த்தி சுரேஷே கிடையாதுடா, இது நயன்தாராடா. கீர்த்தி சுரேஷ் நடிச்சது அவன் மாமன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபோட. அவன் கீர்த்தி சுரேஷ் பார்த்துருப்பான், குண்டா இருக்காருக்கும் பார்த்துருப்பான் தானே. சாமி 2 வரைக்கும் பார்த்துருப்பான். சாமி 2ல குண்டா வரல. ஆமாம், பாட்டு வரைக்கும். பாட்டில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஒழுங்கா. இவன் என்னத்த சொல்கிறான்னு எனக்கு புரியலங்க. பாட்டு பார்த்துருக்கியா? நான் பார்க்கலப்பா, நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளிட் கண்டென்ட் தான் பார்க்குறது. நல்ல பாட்டு விக்ரம் பாடியிருப்பாரு. விக்ரம் நல்ல சிங்கர் இல்லை, பாடி இருந்தா கேட்கணும், பார்க்க கூடாது. கீர்த்தி சுரேஷ் போனோன்னு ஆசையாக இருக்குது, கூட்டிகிட்டு போனது. அப்படியா? நீ சைஸ் என்ன? அவன் வயசு ஏன்டா அவன்கிட்ட போற? ஏன்னா இவன் ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுல கூட்டிகிட்டு போனது இல்லை. அப்போ இந்த மாதிரி இன்வென்ஷன்லாம் இல்லை. இது இன்வென்ஷன் 6-7 டைம்ல ஒரு ட்ராலி வீலர் ஒரு குழந்தை கூட்டு போகிறது இன்வென்ஷன். இதில் போயிருக்கேன். அந்த அதாவது என்னன்னா இவன் நவுறாம யாராவது கூப்பிட்டு போனோம் அவனை, அதுதான் அவன் கேட்குறான். ஷாப்பிங் கூட கூட ட்ராலி தருவாங்க ஸ்டீல், அதில் உட்கார வச்சுக்கோங்க. உட்காந்து அம்மா அம்மான்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆண்டி யாரையாவது பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறது. ஷாப்பிங் பண்ண பக்கத்து பேட்டியில் ஏன்டா டேய், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ என்ன சினாரியாவை எதிர்பார்ப்பியா? என் தப்பு தான், தெரியாமல் பேசிட்டேன். சரி சொல்லு இவன், நீங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை. இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பற்றி ரொம்ப முடி வெட்ட மாதிரி இருக்குமா முன்னாடி? ஆமாம், அண்டர் கட் பண்ணிட்டியோ? இது ஏதோ சொன்னானே ஃபேடா? ஃபேடெல்லாம் வேடா, இருக்கிறது ஒன்று தெரியுதுடா. இங்கே சொல்கிறேன் சைடில். அது சரி, அதில் மிஷினில் போட்டு பண்ணுறது. நீங்கள் என்ன ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஹேர் கட் பண்ணல. ஓ, வளர்த்துட்டு இருக்கீங்களா? வளர்க்கல, எப்போ 1ஆம் தேதிக்கு அப்புறம் வைக்கிறது. இது இதையா கம்மியாக இருக்குங்களா? இல்லை, அங்கே என்னடா வளர்ச்சி இருக்கு ஸ்கூலில் வெட்ட சொன்னாங்க. இதுக்கேவா? ஆமாண்டா, இதுக்கே வெட்டுவோம். இப்போ இது ஒரு தாடி இதெல்லாம் பாக்ஸ் கட் வைக்கக்கூடாதுன்னு வானுங்க, ஒன் சைடு வைக்கக்கூடாதுன்னு வானுங்க. பண்ணி சொல்லி அந்த முகத்தை பார்க்க முடியல. உன் முகத்தையும் உன்னால் அதுதான் நானும் சொன்னேன். க்ளோஸில் சொல்லு பார்ப்போம்.